ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து தேவியை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ தேவியை வந்து அழைச்சிட்டு போயாச்சு அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லவும் இது கெட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஹாசினிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தேவி வந்துட்டாலன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வரலையே மாறிய துர்கா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, தேவியை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஹாசினி ஃபோன் பண்ணுறாங்க, தேவி வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கும்போது உடனே யாரை அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு துர்கா கேட்கும்போது அதை நீயே வீட்டுக்கு வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. துர்கா பார்த்தோம்னா அவங்க அதிர்ச்சியோட வீட்டுக்கு வராங்க. பார்க்கும்போது மினிஸ்டர் தான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே துர்கா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் எதுக்காக குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லும் போது உடனே அவர் சொல்கிறாரு, பாத்தியா பிள்ளைய கொஞ்ச நேரம் காணலன்னு சொன்னதுமே உனக்கோட மனசை எப்படி தவிச்சுது. இன்னைக்கு என் பையன் என் கூடயே இல்லை, அவன் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டான், அவன் கதையை முடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீ சீக்கிரத்துல எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அப்பந்தான் என்னுடைய தவிப்பு அடங்கும், அவன் யாருன்னு சொல்லிட்டு நீ வந்து போலீஸில் சரணடைய வச்சிடக்கூடாது, என் கண் முன்னாடி நீ என்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா சொல்றாங்க, அதுதான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம்ல, கூடிய சீக்கிரமே எங்கிட்ட பிடிபட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட பிடிபட்டுருவான் சரி, ஆனா அவனை என்கிட்ட நீ அழைச்சிட்டு வரணும், அது மட்டும் நீ பண்ணலன்னு வச்சுக்கீங்க, இன்னைக்கு உன் குழந்தை கொஞ்ச நேரம் காணாம போனதுமே நீ எப்படி தவிச்ச, அப்புறமா நிரந்தரமா நீ தவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகவும் இதை பார்த்துட்டு சூர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து எப்படியாவது அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த குடோனுக்கு பக்கத்தில் வீட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தோம்னா அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உள்ள குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து அவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவங்களும் சரி மேடம், நாங்களும் அந்த வீட்டில் உள்ளவங்கள செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அவங்க இன்னும் வந்து வீட்டுக்கு வரல, அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை வந்து சூர்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு துர்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த குடோனுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது, சில வீட்டில எல்லாம் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டோம், ஆனால் குடோனுக்கு ஒட்டி இருக்கிற வீட்டில் வந்து அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த வீடியோ மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, அதை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா நான் தான் வந்து பண்ணணுங்கிற விஷயத்த வந்து துர்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க. அப்போ அந்த வீட்டில் தான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூர்யா வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லாதனால கதவுலாம் பூட்டிட்டு தான் இருக்குது. ஆனாலும் எப்படியே கதவை ஓப்பன் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லாகவே வந்து அவங்க உடைச்சிருந்தாங்க. அடுத்து வந்து ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு சூர்யா வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க அந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்களான்னு சொல்லி கான்ஸ்டபிள்கிட்ட கேட்கும்போது ஆமாம் மேடம் அவங்க வந்துட்டாங்க, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாருமே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா எல்லா பொருளும் செதறி கிடக்குது, அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வீட்டில் பணம் நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்படி வந்து நம்ம போலீஸில் போய் நம்ம வந்து புகார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே துர்கா வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி நாங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தோம், இன்றைக்கி தான் வந்தோம், அப்படி பார்க்கும்போது இந்த பொருளெல்லாம் வந்து உடஞ்சி கிடக்குது, சில பொருளும் செதறி கிடக்குது, ஆனால் பண நகை எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துர்கா வந்து தெரிஞ்சு போச்சுது அவங்களுக்கு. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் உடைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நம்ம யாருக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து ஒவ்வொருத்தரையும் யோசனை பண்ணிட்டு இருக்கவும் சரி அப்போ பண நகையெல்லாம் எது திருடு போடலான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க, இதை மட்டும் தான் உடஞ்சிருக்குது, அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும் உடனே துர்கா அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சூர்யா வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ துர்கா அங்கே வரவும் என்னாச்சு துர்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ துர்கா சொல்கிறாங்க, இப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் உடைச்சிருக்காங்க, அது யாருன்னு தெரியல, சீக்கிரத்திலே வந்து குற்றவாளியை நான் பிடிச்சிருவேன்னு எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சூர்யா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்கிற துர்கா அப்படிங்கும்போது ஆமாம் நான் சொல்ல தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது, அப்போ குற்றவாளி என் பக்கத்திலே இருக்கிறான்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சூர்யா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது துர்கா இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நம்மளை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே படுக்கிறதுக்காக வந்துருந்தாங்க. அப்போ துர்காவுக்கு திடீர்னு அதாவது அவங்களுக்கு ஒரு கனவு வரும்ல, அந்த மாதிரிக்கு கனவு வருது. அதில் பார்த்தோம்னா அவங்க சூர்யா வந்து
போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி கனவு வருது. இதை பார்த்ததுமே வந்து உடனே துர்கா வந்து அதிர்ச்சியாகி அவங்க வந்து எந்திக்கிறாங்க. ஐயோ இது என்னது, நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு கனவு வருது, சூர்யா சாரை இந்த மாதிரிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரிக்கு கனவு வருது, நம்மளுக்கு எந்த கனவு வந்தாலும் அது அப்படியே நடந்துருமே, இவர் என்ன தப்பு பண்ணினாரு, இவரை போய் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரிக்கு கனவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சூர்யாவை பாக்குறாங்க. சூர்யாவும் பக்கத்துல தேவியும் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து துர்கா வந்து அவங்க சூர்யா பக்கத்துல வாராங்க. வந்ததுமே அவங்க பக்கத்திலே நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து நினைக்கிறாங்க, ஏதோ நம்மளுக்கு கெட்ட கனவு வந்திருக்குது, ஆனா நம்மளுக்கு வந்த கனவு எல்லாமே வந்து உண்மையாவே நடந்திருக்குது, இப்போ என்ன நடக்க போது தெரியல, சூர்யா சாரை நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. சூர்யா தான் அந்த தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.